ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करमावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। भगवद्गीता 6வது அத்தியாயம் சாரம். இதில் இந்த அத்தியாயத்துக்கு ஆத்ம சம்யம அல்லது சையம எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு பேர். இல்லை தியான யோகம்னு சொல்லலாம், இல்லை அபியாச யோகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு அர்ஜுன விஷாத யோகம், 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம், 3வது கர்மயோகம், 4வது ஞான கர்ம சந்நியாச யோகம், அடுத்தது 5வது கர்ம சந்நியாச யோகம், இப்போ 6வது ஆத்ம சையம யோகம். யோகம்னா இந்த இடத்துல தலைப்புன்னு இருக்கும். இப்போ இதை இந்த அத்தியாயத்தை நம்ம 6 தலைப்பா பகவான் பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பகிரங்க சாதனம் அப்படின்னா யோக்கியதா. ஒரு தியானம் ஆரம்பிக்கிறீங்க முன்னே அப்படின்னா, ஒரு நாம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தியானம் பண்ணுறோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 23.5 மணி நேரம் 23.75 மணி நேரம் வாழ்க்கை எப்படி வாழணும், அது பகிரங்க சாதனம். அடுத்தது அந்தரங்க சாதனம். அந்தரங்க சாதனைனா ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸ். ஜஸ்ட் பிஃபோர் சிட்டிங், உட்காருக்கு முன்னால் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு உட்காரணும். தொப்புன்னு அப்படியே உட்காந்துடக்கூடாது, எங்கே உட்காரணும், எவ்வளோ உயரமாக இருக்கணும், அது மாதிரி. அடுத்தது தியான லக்ஷணம். எப்படி தியானம்னா என்ன, மனம் வெளியில் போகும்போது அதை இழுத்துட்டு பிடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி லக்ஷணம், தியானமுடைய லக்ஷணம். அடுத்தது தியானத்துக்குடையான விஷயம், எதை எடுத்து வச்சு தியானம் பண்ணுறோமோ அது தியான விஷயம், ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். அடுத்தது தியான பிரதிபந்தம். தியானம் செய்ய உட்கார்ந்தோம்னா என்னென்ன தடங்கல்கள் வரும். தடங்கள் வெளியிலேருந்து வரதில்லை, எனக்கு மனதிலே வர தடங்கல்கள். அதுக்குண்டான தடங்கல்கள் என்னன்னு சொல்கிறத நமக்கு தான் தெரியுமே. ஸோ அதுக்குண்டான ரெமெடி கொடுக்குறாரு அங்கே. நம்ம உட்காந்தாதான் என்னென்ன தடங்கள் வருதுங்கிறது நமக்கு தெரியும், அதற்குண்டான ரெமெடி அங்கே என்னன்னு சொல்கிறாரு. அடுத்தது தியானத்தினுடைய பல பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன். இப்போ தியானம், பூஜா, ஆன்மீகம், இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ரொம்ப தவறாக புரிதல் அதிகமாக இருக்குது. அதனால் இறைவன் இங்கு, ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய விஷயம் விஷாத யோகம், அதாவது ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது. அது 4 வேதத்தினுடைய சாரம் என்னவோ அதுதான் பகவத்கீதையினுடைய சாரம். அப்போ அதை பார்க்கும்போது சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கீதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானம் தான் சப்ஜெக்ட் மேட்ரு. ஏன்னா 4 வேதத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்ரு என்ன, ஆத்ம ஞானம் தான். அப்போ அதனுடைய சாரம்னா கீதாவுக்கு என்னதான் சாரமாக இருக்கணும், ஆத்ம ஞானம் தான் சாரமாக இருக்கணும். ஆனால் இப்படி ஆத்ம ஞானத்தை சப்ஜெக்ட் மேட்டராக கொண்ட பகவத்கீதா ஏன் தியானத்தை பேசுது அப்படிங்கிற அறிவு இருக்கணும். ஏன் தியானத்தை பேசுனா இதெல்லாம் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ். தியானம்ங்கிறது எதுக்கு, அதாவது தியான ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான குவாலிஃபிகேஷனை கொடுக்கறது தான் தியானமே. தியானம் ஆஃப் இட்ஸ் ஓன் cannot give மோக்ஷம். இது நல்லா புரிய வைக்கிறதுக்காகத்தான். ஏன்னா சொசைட்டியில் குழப்பம் இருக்கிறதுனால தான் அவர் தெரிவிக்கிறார். நீ மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போறது இல்லை, மோட்சம்ங்கிறது கிடையாது. ஏன் மோட்சம்ங்கிறது சிரவண மனன நிதித்தியாசனம் தான் அதுக்கு சாதனமே. அதை நீங்க தொட்டீங்கன்னா மட்டும்தான் அதனுடைய சாத்தியம் மோட்சம் கிடைக்க போகுது. ஞானேன ஏவ மோட்சம்.
கைவல்யம். அது அதனால தான். அப்போ தியானம்ங்கிறது இட் ஹெல்ப்ஸ் டு கெட் த ஏகாக்கிரத சித்தம். அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். கட்டோபனிஷத்துல சொல்லுவார் இல்லையா, சர்வே வேதாக எத் பதம், எல்லா வேதங்களும் எதை முக்கியமாக சொல்லுது, மோட்சத்தை தான் சொல்லுது. அதே தான் பகவத்கீதையும் சொல்லுது. ஆனால் தியானங்கிறது இட் இஸ் என்ன சொல்ல யோக்கியதா அம்சம். அந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான யோகியதா அம்சம். குரு சிஷ்ய உபதேசேன ஞானம், சாஸ்திர உபதேசேன ஞானம். எதையுமே பாருங்க புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது குரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து அந்த புரிய வைக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. ஏன் புரிய வைக்கிறது கஷ்டம்? சுவாமிஜி சொல்லுவார், 1000 100 ஃப்ளாட் வாங்கினா கூட வாங்கிடலாம் கஷ்டப்பட்டு. ஆனால் ஒருத்தர் புரிய வைக்கிறதுக்கு பாருங்க அது ரொம்ப கஷ்டம். எப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன உன்னையே நீ புரிந்து கொள்ளாத போது மற்றவர்களை நீ எப்படி புரிந்து கொள்ள முடியுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. நான் ஒன்று சொன்னேன், அவங்க வேற ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அதை சொல்லவே இல்லை, நான் அதை நினைக்கவே இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வருது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு சாஸ்திரம் உங்களை திருப்பி கேட்குது, முதல்ல உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டியா, நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறியே, உன்னை எனக்கு எல்லாம் நல்லா தெரியும், என்னை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம், காப்பே ஞானமாக போட்டு என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நம்மளை பற்றி, என்னை பற்றி எனக்கு தெரியுங்கிறதுல தவறானது. ஸோ புரிய வைக்கிறது கஷ்டம். அதனால தான் பகவான் என்ன பண்ணுறாரு, அந்த புரிய வைக்கிற அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எது, அந்த இறைவன் கொடுத்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்குண்டான மனம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெறணும். அப்போ தான் அந்த ஞானம் அங்கே ஸ்புரிக்கும். அப்போ தான் அதை நம்ம அந்த ஞானத்தில் நம்ம ஓனப் பண்ண முடியும். இல்லைன்னா அது எப்படி இருக்கும், அப்படியே வேர்ட்ஸ் இந்த நியூஸ் பேப்பரில் படிக்கிற பேர்ட்ஸ் மாதிரி அப்படியே மனசில் உட்காந்துட்டு இருக்கும். அது வேலைக்கு ஆகாது இல்லைங்களா. ஸோ மோட்சம் என்பது என்ன, சொசைட்டியில் என்ன இருக்குது, மோட்சம்ங்கிறது ஆஃப்டர் டெத்து அப்படிலாம் கிடையாது. இங்கேயே இப்போவே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அடையக்கூடிய ஒரு பூர்ணத்துவம் தான் மோட்சம். த ஃபுல்னஸ், இன்ஃபினிட்னஸ், நித்தியம், அதுதான் மோட்சம். அது இன்னொரு காலத்தில், ஏன்னா எப்பவுமே பூர்ணம் சொல்லிட்டுன்னு வச்சுக்கலேன், அது போய் இன்னொரு காலத்தில் அடையிறது அப்படின்ட்டா அப்போ என்ன அர்த்தம், அது பூர்ணம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இல்லை, இனிமேல் நான் பூர்ணத்தை அடையிறேன்னு சொல்கிறதே முட்டாள்தனம். ஏன்னா பூர்ணமாக இருக்கிறது எப்போவுமே இருக்கிறதா, நித்தியமாக இருக்கிறதா பூரணம். அதை போய் அடைவதில்லை, அறிவது. நான் எப்போவுமே பூர்ண ஸ்வரூபந்தான், வகுப்புக்கு வந்தாலும் வல்லினாலும் நான் நித்திய ஸ்வரூபந்தான், பூர்ண ஸ்வரூபந்தான். அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம், அதை விளக்குறதா படிக்கிறமே தவிர, நீங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பூர்ணம் ஆனா அது பூர்ணமே கிடையாது. ஏன் நீங்க படிக்கிறப்ப அது என்னது, அப்பூர்ணம். நீங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் பூர்ணம் ஆகுது அது. ஸோ இந்த தெளிவுடன் நீ நாட் கோ ஃபார், எதுக்கு சொல்றேன்னா, தியானத்தினப்ப வர எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நிறைய பேர் தேடுறாங்க. தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அனுபவங்கள் வருது பாத்தீங்களா, அது ஆத்ம ஞானம் அல்ல, அது நம்மளை பற்றி அறிவாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு முதல்ல இல்லை, அப்புறம் இப்ப வருதுன்னா அது பூர்ணம் கிடையாது. ஸோ என்ன நம்மளுக்கு அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம், அந்த மூடப்பட்ட அஜ்ஞானத்தை தான் விளக்குறமே தவிர குரு சிஷ்யர். அடுத்தது தியானங்கிறது 2 இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒன்று பிஃபோர் ஞானம், மெடிடேஷன் பிஃபோர் ஞானம், அதுக்கு பேர் உபாசனின்னு பேர். அந்த தியானத்துக்கு ஒரு பேர் சாஸ்திரம் என்ன வைக்குது, உபாசனான்னு வச்சுக்கோ. ஞானத்தை பெற்றதற்கு பிறகு என்ன பண்றோம், தியானம், அதுக்கு பேரு நிதித்தியாசனம். பெற்ற ஞானத்தில் நழுவாமல் நிற்பதற்காக பண்ணக்கூடியது. இதுதான் பெரிய கிரேட் டிஃபரன்ஸ். ஞானத்துக்கு முன்னால பண்ற பேரு உபாசனா, ஜஸ்ட் மெடிடேஷன். ஞானம் பெற்றதற்கு பிறகு அதுல நழுவாமல் இருப்பதற்காக பண்ணக்கூடியது பேரு நிதித்தியாசனம். இப்போ ஏன் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் நம்மளால தொடர்ந்து அதுல நிற்க முடியல, ஒய்? ஏன்னா இந்த சாப்டர்ல நிதித்தியாசனத்தை தான் அவர் முக்கியமா கவர் பண்றார். ஏன் நிதித்தியாசனம் தேவைப்படுது, ஞானத்தை பெற்றோன்னா ஏன் என்னால நிற்க, எல்லா ஸ்டூடெண்ட்டுடைய பெரிய கொஸ்டினா இருக்கு. எல்லாம் புரியுதுங்க, ஆனா அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சது. என்ன பண்ண முடியல, அதுக்கப்புறம் நீங்க எது வேணா திங்க் பண்ணிக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் புரியுது, அது தெரியுது, இது தெரியுதுங்க, ஆனா அப்படின்னு ஒன்று போடுறீங்க பார்த்தீங்களா, அப்போ என்ன அர்த்தம், என்னால் அதில் நிற்க முடியல. ஏன் நிற்க முடியலன்னா மனதில் 3 பிரச்சனை இருக்கு. ஒன்று மலம், மனம் ஹேஸ் 3 டிஃபெக்ட்.
இறைவன் படைக்கும் போதெல்லாம் டிஃபெக்டோட படைக்கலீங்க, நாமளே இந்த டிஃபெக்ட் உருவாக்கி வச்சிருக்கிறோம் சரிங்களா. இறைவன் படைக்கும் போது என்ன இந்த டிஃபெக்டோட படிச்சு கொடுத்தா நமக்கு அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்று மலம். மலம்னு என்ன? காம குரோத மத மாத்சரிய ஷட்ரிப்புன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது மனதில் இருக்கிற மலம், அழுக்கு. ராக துவேஷம் காம குரோத மத மாத்சரியம் 6 மனதில் இருக்கிற அழுக்கு. இதெல்லாம் கான்செப்ட் பண்ணாம சத்தியம் மித்யா சத்தியம் மித்யா நித்திய அனித்தியம் அனித்தியம்னால அங்கே மனம் ஒன்றும் பிடிக்காது. முதல்ல இங்கே கான்செப்ட் பண்ணணும், மனதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும், பவுல் ஆக்கணும், பாத்திரம் பிச்சை அந்த ஏந்துகின்ற பாத்திரமாக மனதை அப்படி போட்டனை பிடிச்சிக்கிற மாதிரி மனசை மாற்றி வச்சுக்கணும். அப்போதான் போட்டனை டப்புன்னு பிடிச்சிக்கலாம். ஸோ கெட்டிங் ரெடி இஸ் வெரி கஷ்டம். உண்மையிலேங்க ஆன்மீக பாதையில் சாஸ்திரத்தில் கெட்டிங் ரெடி தான் கஷ்டமே. வாழ்க்கை நாம் நினச்சிக்கிறோம் புரிஞ்சுக்கிறதா கஷ்டம், புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னா கெட்டிங் ரெடி இல்லாதனால தான் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க? ஏங்க என்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க கஷ்டம் போது படிக்கிறது வேற யாராவது படிக்கிறோம். என்னை பற்றி அறிவு எனக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதா, பிடிச்ச சப்ஜெக்ட் எனக்கு என்னை பற்றி நான் அறிவதற்கு எந்த ஸ்கோப்பும் தேவையில்லை. என்னை பற்றி நான் எப்போவுமே தெரியும், என்னோட உணர்வு எனக்குள்ள எப்போ இருந்துட்டு இருக்குது. அதை பற்றி அறிவு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கணும். ஏன்னா என்னை தவிர்த்து வேற ஒன்றா இருந்தால் தான் புரிந்து கொள்வதற்கு கஷ்டம்னு சொல்லலாம். என்னை பற்றி அறிந்து கொள்வது குரு சொல்லும் போது என்னால் அதில் நிற்க முடியல புரியல அப்படின்னா பாத்திரம் சரியாக இன்னும் பண்ணலைன்னு டு கேட்ச் டு ஹோல்ட். கேட்ச் பண்ணாம பத்தாது, டு ஹோல்ட். ஹோல்ட் ஹவு லாங்? டில் யுவர் டெத். கேட்ச் பண்ணிட்டோம்னா ஹோல்ட் டில் யுவர் டெத். அதுதானே நான நிஷ்டை. ஏன் வரல? ஃபர்ஸ்ட் மனதில் இருக்கிற அழுக்கு இதெல்லாம் நீக்கணுமான்னு பாருங்க. ரெண்டாவது விக்ஷேப், மனதினுடைய ரெண்டாவது டிஃபெக்ட் ஆஃப் மைண்ட். ஆக்சுவலாக அதெல்லாம் சொல்லக்கூடாது, புரியறதுக்காக டிஃபெக்ட்னு போடுறேன். ஏன்னா இதெல்லாம் நாமளே உருவாக்கிட்டு போய் இறைவன் கொடுத்த படைப்பில் டிஃபெக்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்காதீங்க, புரியறதுக்காக நான் சொல்றேன். டிஃபெக்ட்ங்கிறது மனம் வந்து எப்பவுமே சஞ்சல ஆத்மிகா புத்தி, சாரி மனம் எப்பவுமே எப்படித்தான் இருக்கும்? சஞ்சலமாவே தான் இருக்கும். ஸோ அந்த மலத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம்? கர்மயோகம் பஞ்சமகாயக்னம். சரி, டிஃபெக்ட் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கிற டிஃபெக்ட் என்னது? மலம் சொன்னேன். அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி என்ன? பஞ்சமகாயக்னம் கர்மயோகம் யக்னம். அடுத்து ரெண்டாவது சொன்ன பார்த்தீங்களா, விக்ஷேபம். சஞ்சலமான புத்தி ஒன்று நினைக்கும், தபார் வேற எங்கேயோ ஓடும், அப்புறம் திரும்பி வரும், அப்புறம் திரும்பி போகும். அதுக்கு பேர் சஞ்சலம். இதுக்கு வந்துங்க கர்மயோகமெல்லாம் பயன்படாது. இதுக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணி ஆகணும்? உபாசனா, மெடிடேஷன், மனதை குவித்து குவித்து பழகுதல். நீங்கள் வகுப்பில் 1 மணி நேரம் உட்காந்து குவித்து குவித்து பழகுறீங்க பார்த்தீங்களா, அதுவே என்னதுதான் ஒரு டைப் ஆஃப் உபாசனா. எங்கேயும் மனசு வெளியில் போகாமல் பழக்கிறீங்க பார்த்தீங்களா, தட் இஸ் மெடிடேஷன் பை சுவாமிஜி. அடுத்து தனியாக உட்காந்து நம்ம என்ன பண்ணணும்? மெடிடேஷனும் பண்ணணும். அடுத்து 3வது ஆவரணம். இதுதான் என்னது? செல்ஃப் அஜ்ஞானம். இது வந்து மனதில் இருக்கிற 3வது டிஃபெக்ட். அதுக்கு என்ன மருந்து? சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். இந்த தெளிவு இருக்கணும். என் மனதில் இருக்கிற 3 டிஃபெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கர்மயோகம் பயன்படும், பண்ணிங்கன்னா அது போயிடும். ரெண்டாவது உபாசனை பண்ணிங்கன்னா அது போயிடும். ரெண்டாவது டிஃபெக்ட் சஞ்சலமான ஆத்மிக ஏகாக்கிரம் சித்தம் இல்லாமல் ஆடிட்டே கிடக்கு பார்த்தீங்களா, அது போயிடும். ஆனால் ஆவரணம் பண்ண டிஃபெக்ட்டுக்கு என்னதான் பண்ணி ஆகணும்? சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். அதுக்கு தான் சுவாமிஜி ஒரு உதாரணம் கொடுத்தாரு. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிணறுல சொம்பு விழுந்துருச்சு, ஒரு பாத்திரம் விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு அப்பராட்டஸ் வச்சுருப்பாங்க, பாதாள கொலுசுப்பாங்க. அது அப்படியே இப்படி இப்படி குச்சி குச்சி குச்சியாக இருக்கும், மேலேருந்து கைத்துலேருந்து இப்படி விடுவாங்க. விடும்போது அது எப்போ அந்த பாத்திரத்தை போய் கவ முடியும்? இதே கண்டிஷன் தேவைன்னு அதுக்குள்ளே முதல்ல வெளிச்சிருக்கணும். வெடிக்காலம் 4 மணிக்கு போய் பாத்திரம் தொலை முடியுமாங்க? ஸோ வெளிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது தண்ணி வந்து எப்படி இருக்கக்கூடாது? கலங்கி இருக்கக்கூடாது. அப்புறம் அது எப்படி இருக்கணும்? ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அது அது அந்த சாதாரண சொம்பு எடுக்கிறக்கே இத்தனை கண்டிஷன்ஸ் தேவைப்படுது. இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். ஓகே, அடுத்தது இப்போ நாம் தியானம்னு என்ன நிறைய தடவை கேட்டிருக்கோம். மானச வியாபாரம். மெடிடேஷன்னாவே மானச வியாபாரம். இப்போ வந்து அவர் 3 குவாலிஃபிகேஷனை சொல்கிறார். மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னாவே 3 குவாலிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் சமத்துவம். இவர் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது நிதித்தியாசனம். அப்போது அந்த நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னா சமத்துவம் இருக்கணுங்கிற ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் சமத்துவம்.
பேலன்ஸ்டு மைண்ட், வெற்றி தோல்விகளில் துவண்டு போகாத, கஷ்டங்கள் வரும்போது துவண்டு போகாத மனம். அது எப்படி கிடைக்கும்? கர்மயோகம். ராக துவேஷத்திலிருந்து விடுபட்ட மனம். இந்திரியங்களை அது வாட்டுக்கு விட்டுட்டு மேயருக்கு அப்புறம் நான் அந்த 10 நிமிஷம் மட்டும் தியானம் பண்ணிக்கிறேன், ஒரு மணி நேரம் கிளாஸ் கேட்டுக்கிறேங்கிறது என்ன ஆகாது, வேலைக்காகாது. ஸோ என்ன சொல்றாரு? இந்திரிய அடக்கம், கர்ம யோகம். இதன் மூலியமாக தான் என்ன கிடைக்கும்? வெற்றி தோல்விகளில் சமத்துவமான புத்தி. ஏன்னா நீங்க மெடிடேஷன் பண்ணணும்னு பார்த்தீங்களா, அதிலே சொல்லியிருப்பேன். அதாவது கொஞ்சமாவது அமைதி இருந்தால் தான் நீங்கள் மெடிடேஷன் போய் பர்மனெண்ட்டான அமைதியை பெற முடியும். இங்கே மனதில் கொஞ்சம் கூட அமைதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால தியானமே பண்ண முடியாது. ஓவர் துக்கமாக இருக்கிறோம் அப்படிங்கும் போதோ, ஓவர் என்ஜாயாக இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளால ரெண்டுமே, சுகம் ஓவராக இருந்தாலும் பண்ண மாட்டோம், துக்கம் ஓவராக இருந்தாலும் பண்ண மாட்டோம். அதனால ஏன்னா மனம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும். அப்போ நம்மளால மெடிடேஷனே பண்ண முடியாது. சில பேர் சொல்றது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வரேன்னா பிளண்டர் மிஸ்டேக். நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேட்டிருக்கலாம், ரொம்ப டென்ஷனாக இருந்துங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ண சரியா போச்சு. பொய், 100% பொய். ஏன் தெரியுங்களா? அந்த மனம் கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுற இடத்துல தியானமே பண்ண முடியாது. ஏன்னா தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமைதி இருக்கணும். அதில் போய் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த பெரிய அமைதியை பிடிக்க முடியும். ஸோ டிஸ்டர்பாக இருக்கும்போது தயவு செஞ்சு யாரும் தியானம் பண்ணுறதுங்கிறது ஒரு நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி. கொஞ்சம் என்ன பண்ணுறது தெரியுங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது தியானம் பண்ணணும், ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, சஞ்சலமாக இருக்குது அப்படின்னா ஜபம் பண்ணணும், பூஜை பண்ணணும், கோயிலுக்கு போகணும். இது மாதிரி எதையோ பண்ணி ஒரு அமைதி பிடிச்சிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் தான் எங்கே உட்காரணும்? மெடிடேஷனில். அதனால கோயிலுக்கு போய் சுற்றி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் தியானம் பண்ண சொன்னாங்க. கோயிலில் உள்ளே போனோன்னா உட்காந்து தியானம் பண்ணுனாங்க, எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணி பாருங்க. ஏன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தியானம்? ஏன் தியானம் பண்ணிட்டு நீங்கள் சாமி கூட போகலாம்ல? போன முடியாது. ஏன்னா வெளியிலேருந்து வந்து கச்சா முச்சா எல்லாத்தையும் உள்ளே நுழைஞ்சோன்னே நமக்கு தேடி. அப்போ என்ன, சாமியை சுற்றி ஒரு சாமி உள்ள போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னா அதுதான் கரெக்டு. அப்போ என்ன சொல்லுது அந்த கோயிலில் உட்காந்து நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க, அது என்ன தத்துவம்? கொஞ்சமாவது மன அமைதி இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும். மன அமைதி இல்லாத நிலையில் நம்ம போய் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி அமைதிக்கு வர்றங்கிறது முட்டாள்தான். ஸோ மனதை என்ன பண்ண, ஒரு ஜபம் பண்ணுறதோ இல்லை ஒரு பூஜை பண்ணுறது, ஏதோ ஒன்று, ஒரு கோயிலுக்கு போகிறது. உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுனா அந்த மனம் கொஞ்சம் அமைதி ஆகணும். அதை பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? தியானத்துக்கு பண்ணணும். அடுத்து ரெண்டாவது என்ன தேவை? குவாலிஃபிகேஷனு. ஸோ பகவத்கீதையில் சொல்கிறாரு பகவான், வைராக்கியம். வைராக்கியம் இல்லாதவனுக்கு தியானம் சுத்தப்படாது. வைராக்கியம் அப்படிங்கிறதுங்க நம்ம நினச்சிக்கிறோம் அது பெரிய விஷயம், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அது நம்ம அடையிறது கஷ்டம். ஏன்னா நிறைய கிளாஸஸ் வேறு வைராக்கிய சதகமெல்லாம் போட்டு சொல்கிறோமா, ஐயோ அது நம்மளால அடைய முடியுமா, என்ன உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருக்கலாம். ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. வைராக்கியம் ஏன் வரல, வந்துருச்சுன்னா எப்படி வந்தது? பெரிய முயற்சியெல்லாம் பண்ணுறீங்க. ஒன்றே ஒன்று, டாப் ப்ரையாரிட்டி இன் மை லைஃப் கோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வைராகி இங்கே ஊத்து போல தானே ஊருங்க. தானே ஊறிக்கிட்டு இருக்குது, ஊரும். ஃபிக்ஸ் பண்ணாதான் பிரச்சனை. வைராகியம் வராதுக்கு எது காரணம்? டாப் ப்ரையாரிட்டி கோல் வேதாந்தம் தான் என்னுடைய டாப் ப்ரையாரிட்டி. நீங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாதனால தான் உங்களுக்கு காலம் கிடைக்கல, நேரம் கிடைக்கல, ஏதோ கம்ப்ளைண்ட். ஏன் எப்படி தெரியல? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு நீங்க எங்க நெகேட் பண்ண முடியாது. இல்லைங்க நான் எல்லாம் ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்குங்க, என் காலத்துல நான் அதையும் செலவு பண்ணி வேண்டியிருக்குது, எனக்கு கொடுத்த காலத்துக்கு இதையும் செலவு வேண்டியிருக்குது, எனக்கு அதுக்கு டைம் பத்தல, இதுக்கு டைம் பத்தலைங்கிறீங்களா? இப்ப நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, நீங்க வாயை திறக்க முடியாது. இப்போ ஒருத்தன் ஒலிம்பிக்ல அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அவன் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் யோசனை பாருங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டான். என்ன முதல்ல உள்ள குவாலிஃபிகேஷன் பெறதே பெரிய விஷயங்க. எல்லாம் போனோம்ல லைனை நிற்க வச்சு யார் வரீங்களா பேர் எழுத மாட்டாங்க. அதுக்குள்ள போறதுக்கே அவன் ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்பான். அவன் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல் பண்ணணும். ஒலிம்பிக் கோல்ல, அதாவது ஒலிம்பிக்ல ரன்னிங் ஒரு 100 மீட்டர் எடுத்துக்கலாமே, ஒலிம்பிக்ல 100 மீட்டர் ரேஸ்ல ஒருத்தர் ஓடுறன்னு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட் வைப்பா பார்த்தீங்கன்னா, முதல்ல அவன் கோல் எங்கே இருக்கும், இதில் பாஸ் பண்ணி அங்கே போகணும்னு முதல்ல அடுத்து வரும். ஸோ அப்போ அவன் லைஃப் ஸ்டைலாம் யோசனை பாருங்க. பக்கா வைராக்கியம், அது பேர் தான் பக்கா வைராக்கியம். எப்படி கிடைச்சது அவனுக்கு அந்த வைராக்கியம்?
காலைல என்னென்ன பண்ணு பாருங்க, தானே நேரத்தில் எந்திரிப்பான், லோ லோ லோன்னு ஓடுவான், தூத்து உடம்பு கஷ்டமாக இருக்கும், மறுபடியும் அது பழத்தைய வேற எங்கேயும் போகட்டா என்னங்க ப்ரெட்டு பிஸா நூடுல்ஸ் இதெல்லாம் தின்னுட்டு இருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்க, எல்லாமே மாறும். சாப்பாடு பார்த்து பார்த்து சாப்பிடணும். அப்புறம் ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ். அதாவது கேட்டிங்கன்னா எவ்வளோ வருஷம்னா 7 வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கிறாங்க. கடவுளே, 6-7 வயசுல இருந்துங்க அந்த 20 வயசுக்கு அவன் ஓடுறான்னா 10 வருஷம் 15 வருஷம் நொங்குறாங்க. எப்படி அந்த வைராகியம் கிடைச்சது? பிக்ஸ் பண்ணிட்டான். கோலை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஊறும். புத்தியும் மனமும் உங்களுக்கு அப்படியே வைராகியத்தை ஊத்திக்கிட்டே இருக்கும். அவனை யாரும் நீ வா, நீ ஹோட்டலுக்கு வானா கூட மாட்டான், கொஞ்ச நேரம் பாருக்கு வானாலும் அவன் போக மாட்டான். ஐயோ பாருக்கு போனா இது போயிடும், கொஞ்சம் சாப்பாடு பிஸா பர்கரை கொஞ்சம் தீர ஐயோ அதை சாப்பிட்டா கேலரி அதிகமா அப்புறம் ஒரு பொருள் சாப்பிட்றக்கே கஷ்டமா இருக்கும். அதை இஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்குவான். எது எது இஷ்டப்பட்டதை அதையெல்லாம் விட்டுருவான். எது எது கஷ்டமோ அதில் இஷ்டப்பட்டு கஷ்டத்தை ஏத்துக்குவான். 3 மணிக்கு எந்திரிச்சு ஓடுனா ஓடுவான். எப்படி என்ன பண்ண அவனுக்கு சாஸ்திரம் வைராகிய சதகம் எடுத்தாங்க. அவன் அந்த கோலுக்கு அந்த பழக்கத்துக்கு வந்தவன் கிடையாது. நம்மளே ஏமாத்திக்கிறோம். கோல் பிக்ஸ் பண்ணிட்டோம்னா வைராகியங்கிறது தானா ஊறும். ஸோ எனக்கு வைராகியம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அதுக்காக தான் சொன்னேன், கோல் இன்னும் பிக்ஸ் பண்ணலை. பண்ணியிருப்பீங்க, 2ஆவதா 4ஆவதா 3ஆவதா பண்ணியிருப்பீங்க. அது வேலைக்கத்து, அதெல்லாம் வேலைக்காக. ஏன்னா அந்த 100 மீட்டரில் ஓடுறங்கிறவன் 4ஆவதா 5ஆவதாங்க கோலை வச்சிருந்தான். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் பாருங்க அது ப்ரையாரிட்டி. இப்போ நம்ம கோல் நம்ம அவன் ரேசிங் ரன்னிங்ல 100 மீட்டர் ஓடுறதுக்கு என்னென்ன அவன் ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணி உடம்புல இருந்து எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு பக்கம் டைம் இப்போ உடல் உழைப்பு எவ்வளவு வருதுல அந்த முயற்சி. கால் உடஞ்சிருக்கும், நான் கோல் பண்ணலான்னு போது கீழே விழுந்து கால் உடச்சிருப்பான். என்ன பண்ணுவான்? சரி கால் உடஞ்சி போச்சு, அடுத்த வருஷம் ஒலிம்பிக்கு, இந்த வருஷம் கால் உடஞ்சி போச்சு, ரொம்ப நாள் இனிமேல போக முடியாதப்பா நான் படுத்திருக்கானுங்க. போய் லைஃப்பை பேசி பாருங்க, அவங்க லைஃப்பெல்லாம் படிச்சு பாருங்க. அதை ரெடி பண்ணி ஜாயின் பண்ணி அந்த உடஞ்ச காலை ஜாயின் பண்ணி அதை ஸ்பீடாக ஃபிசியோதெரப்பி அதை இதையும் கொடுத்து வலியோட ப்ராக்டிஸ் இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. வலி அங்கே உடஞ்ச காலை சேர்த்ததுக்கு அப்புறம் அது எத்தனை பிரச்சனை வந்து நமக்கு தெரியும். அது அத்தனையும் அவனுக்கு பண்ணுமா பண்ணாதா? அது நம்ம நடக்கிறதே பெரிய விஷயம். அவன் என்ன பண்றான், அப்படி மறுபடியும் என்ன பண்றான், அந்த வலியோட அதை மறுபடியும் மசில்ஸையும் போனையும் தன்னுடைய இயல்புக்கு கொண்டு வர ட்ரை பண்றானா இல்லையா? நம்ம கட்டு போட்டு ஒரு பிளேட்டை வச்சிட்டாங்கன்னா அது வேற தான். திருப்பி என்ன பண்றான், கேன்சர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ரெடி ஆகி வரலைங்க கிரவுண்டுக்கு, தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும். அப்படி அப்ப அவங்களாம் எப்படி அவங்களால முடிஞ்சுது? என்ன வைராக் சதகம் படிச்சா, வேதாந்தத்துக்கு வந்தா, டாப் ப்ரையாரிட்டி. ஸோ ஜென்ரல் ப்ராப்ளம் இப்போ நாம் அதை பண்ணிட்டு வச்சுக்கல, பஞ்சமாக இயக்குனருக்கு தடையே வராது, நிறைய இயக்குனத்துக்கு தடையே வராது. ஏன் அதெல்லாம் வருது? இன்னும் டாப் ப்ரையாரிட்டி பண்ண. ஏன்னா அது போய் ரீச் ஆகணும்னா கர்மயோகம் பண்ணணும், பஞ்சமகா இயக்குனங்கள் பண்ணணும், சாஸ்திர சிரவணம் நிதித்தியாசனம் பண்ணணும். அப்படின்னா எதுக்குமே தடையே வராது. வந்தாலும் என்ன பண்ணிடுவான், உடஞ்சாலும் காலை உடஞ்சாலும் அப்படி ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். சுற்றி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, ஐயோ பாவட்டா விட்டுறடா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு அடுத்த ஒலிம்பிக்கில் நீ கலந்துக்கலாம், ஏஜ் ஆகி போயிடும், அதெல்லாம் பாராகி போயிடுனா. ஏன்னா அது குறிப்பிட்ட ஏஜ் தான் ஓட முடியாங்க. ஏஜ் ஆகிட்டு ஐயோ அடுத்தலாம் போக முடியாது, இந்த போய் ஆகணும்னு ஜெயிக்கிறானா இல்லையோ, முயற்சி பண்ணுறானா இல்லையா, அதுதான் லைஃப், அதுதான் கோல். அப்போ என்ன பண்ணணும்? 3ஆவது பாயிண்ட் என்ன சொன்னேன், ஏன் தியானம் பண்ண முடியலனா ஃபர்ஸ்ட் சமத்துவம் இருக்கணும், 3 குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்பதான் தியானம் நிதித்தியாசனம் பண்ண முடியும். நிதித்தியாசனம் பண்ணணும்னா சமத்துவம் இருக்கணும். 2வது கோல் மேல ஃபிக்ஸ் வைராக்கியம் இருக்கணும். கோல் ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் வைராக்கியம். ஆக்சுவலா ஃபிக்ஸிங் த கோல் தான் வைராக்கியமே. அதை நான் வைராக்கியம் சொல்றமே தவிர ஃபிக்ஸிங் த கோல் பண்ணிட்டோன்னா அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ, அவன் எப்படி எதை சாப்பிட்றான், எப்படி தூங்குறான், எப்படி ஓடுறானோ, அந்த மாதிரி நம்ம அதுக்குள்ள அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள நுழைஞ்சிடுவோம். We will get into that platform. Nobody can stop me. Nobody can stop me. If you fix the goal, nobody can stop me. இங்க என்ன தெரியுங்களா, கோல் ஃபிக்ஸ் பண்றதுலயே வளவளா கொல ஒரு உறுதி இல்லை. மனதில் இருக்கிற அது ஏன் வரல தெரியுங்களா? அது ஒரு சைக்காலஜி ப்ராப்ளம். அது எல்லாத்துக்குமே ஏன் கோல் ஃபிக்ஸ் நல்லா தெரியுது, அதான் வாழ்க்கையில முக்கியமே. ஆனா என்னால கோல் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், இஷ்யூஸ், பயம், எல்லா ப்ராப்ளம் இருக்கும்போது அதனால ஃபிக்ஸ் பண்ண முடியறதில்லை. அதுதான் அடுத்தது கான்ஃபிடென்ட்.
மூணாவது என்ன வேணும்? செல்ஃப் கான்ஃபிடென்ட். என்னது? செல்ஃப் கான்ஃபிடென்ட். பகவத் சொல்வார் இல்லையா இந்த ஸ்லோகத்தில், நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கிறவங்க ரொம்ப கம்மிங்க. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு பாருங்க, அதில் தான் மாட்டிக்கிறது 95-7 பீப்புள் அதில் தான் மாட்டி. நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் என்னாலெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் நீங்களாம் என்னமோ எந்திரிக்கிறீங்க, என்னாலெல்லாம் முடியாதுங்க, யோகா பண்ண வாங்க, உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் வாங்க, ஐயோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, எங்களால் முடியாது, எங்களுக்குலாம் என்னமோ இரும்பும் பட்டறையும் வச்சு லோட் பண்ண மாதிரி, உங்களுக்கு என்னமோ நாங்களாம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி, எல்லாம் கஷ்டம் கஷ்டம். ஆனால் என்ன பண்ணுறோம்? ஃபிக்ஸ் த கோல். ஆரோக்கியம் முதல்ல வேணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி. அவ்வளோதான், ஒரே வாயிட்டு ஃபிக்ஸ் த கோல் பண்ணணும்னா அதுக்கு என்ன வந்தாலும் சரி. அதுதான் என்னது? கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு. அதாவது என்னால் முடியும், எனக்கு நானே நண்பன், எனக்கு முடியலன்னு நினச்சேன் என்னது. ஏன்னா நமக்கு ஒரு முயற்சியை ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஆத்தியாத்மிக ஹிண்டரன்ஸ் தான் 99%. எனக்கு நானே தடையாக உட்காந்து யோகாவுக்கு வரமாட்டேன், வேதாந்த கிளாஸ் வரமாட்டேன், வேற யாருமே ஆதி பௌதிகமோ ஆதி தெய்வீகமோ வரவே முடியாது. இஃப் யூ ஃபிக்ஸ் த கோல். வர முடியல அப்படின்னா சில சில காரணங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணல, அதனுடைய ஏன் கோல் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருக்கலாம். அவ்வளோதான். அடுத்துங்களா இப்போ நம்ம ஒரு இது எங்கே வருது? ஆறாவது. அது எப்படி உட்காரணும்? ஆறாவதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன்லாம் சொல்ல ஆரம்பிப்பார். தியானம் ஜென்ரலாக தியானம் பண்ணுறதுக்கு உண்டான பொசிஷன்ஸ்லாம் என்னென்ன, எப்படி உட்காரணும், ஸ்திர ஆசனமாக உட்காரணும், சுக ஆசனமாக உட்காரணும் அப்படிங்கிறத சொல்லுவார். அப்புறம் கழுத்து, தலை, இது பேக் போன் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காரணும். அப்புறம் உணவு எப்படி எடுத்துக்கணும்? 16ஆவது ஸ்லோகத்தை என்ன சொல்லுவார்? உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக அவசியம். நைட்டு நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நைட்டு ஒரு லேட் நைட்டு வச்சு வயிற்று நப்பி கண்ட எண்ணெயில் பொரிச்சதையும் போட்டு நல்லா வயிற்றை நப்பிட்டு படுத்து பாருங்க. காலையில் முதல்ல யோகா இங்கே எந்திரிக்கவே முடியாது. அப்புறம் எங்க நம்ம எந்திரிச்சு தான் அப்புறம் யோகாவுக்கு வர்றது? எந்திரிக்கவே முடியாது. மெடிடேஷன் கிளாஸ்ல உட்காந்து எப்படி வரும் தூக்கம், அப்படியே சொக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்? அங்கே என்ன நைட் என்னது? ஸோ ஆகாரம் கரெக்ட் டைமில் சாப்பிட்றது, அமௌண்ட்டு அளவாக கரெக்டாக சாப்பிட்றது, என் ஏஜுக்கு என்னுடைய எக்ஸசைஸுக்கு எவ்வளவு கேலரி தேவைப்படுதோ அந்த கேலரி மட்டும் சாப்பிட்டா போதும். இந்த நாக்குக்கு பிடிக்குதுங்கிறக்காக பெல்லியை பெருசு பண்ணிக்கிட்டே போயிடக்கூடாது. பிடிக்குது 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 என்ன கணக்கு பண்ணோம்? என் வயசு என்ன, என்னுடைய கேலரிஸ் நான் என்ன வேஸ்ட் பண்ணுறேன், எவ்வளவு நான் செலவு பண்ணுறேன், என் வயசுக்கு தகுந்த உணவு, அதை மட்டும் சாப்பிட்டா போதும். அப்போ என்ன ஆகும்? அப்போ தான் அந்த ஏன் யோகா பண்ண முடியல அல்லது மெடிடேஷன் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதை வேணாலும் போட்டுக்கிறது கிடையாது, எதை போட்டாலும் கொஞ்சமாக போடணுங்கிறது அடுத்த பாயிண்ட். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்கிறார் அவர். அது பார்த்தீங்கன்னா 11ஆவது ஸ்லோகம். இனி அப்புறம் ஒரு 21, 22, 23, அதாவது ஒரு 4-5 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லோகத்தை அவர் என்ன பண்ணுறாரு? பிரித்து ஒரே ஸ்லோகத்தை 4ஆக பிரிக்கிறாரு. அது என்னென்னு சொல்கிறாருன்னு பார்க்கலாம். 21 அதுலேருந்து பாருங்க, வரிசையாக சொல்லுவார். யோகத்தினுடைய முன்னேற்றம் என்ன? இந்திரியங்களுக்கு எட்டாததும் புத்தியினால் கிரகிக்கப்படுவதும் முடிவில்லாதுமாகி எந்த சுகத்தை யோகி அறிகிறானோ, எதில் நிலைத்த பின் ஆத்மஸ்வரூபத்திலிருந்து அசைவதில்லையோ, எதை அடைந்து அதிலும் மிக்கம் ஒரு வேறு லாபத்தை நினைப்பதில்லையோ, எதில் நிலைத்திருந்து துக்கத்தாலும் அசைக்கப்படுவதில்லையோ. இது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். துக்கத்தின் சேர்க்கையிலிருந்து பிரித்து கொள்வதே யோகம் எனப்படுவதாக தெரிந்து கொள்க. துக்க சேர்க்கையிலிருந்து பிரித்து கொள்வதே யோகம். செய்யோகம் நம்ம எதோட போய் நம்ம சேர்த்து வச்சுட்டோம்? துக்கத்தோட சேர்த்து வச்சிருக்கோம். துக்கத்திலிருந்து வியோகமாகணும், அதுதான் யோகம். தளரா நெஞ்சத்துடன் உறுதியாக தொடர்ந்து அந்த யோகத்தை பயிலக. துக்கத்துடன் செய்யோகம் போது இங்க நிதித்தியாசனம் மெயினாக இவர் கான்சென்ட்ரேட் பண்றது இங்க என்னதான்? நிதித்தியாசனத்தில் என்ன பண்றோம்? துக்க செய்யோகத்தை வியோகம் பண்றோம். நம்ம எதோட போய் நம்மள செய்யோகம் இணைத்து கொண்டு விட்டோம்? துக்கத்தோடு இணைத்து கொண்டு விட்டோம். அதிலிருந்து பிரிவதுதான் நிதித்தியாசனம். அதை எப்படி பண்ணணும்? உறுதியாக தொடர்ந்து பண்ணணும். ஏங்க நான் 4 நாள் நிதித்தியாசனம் பண்ணிட்டேன், 1 வருஷம் பண்ணிட்டேன், அது கணக்கே கிடையாது. எவ்வளவு நாள் நம்ம துக்கத்திலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்வதற்கு எத்தனை வருடங்கள் தேவைப்படுதோ அத்தனை வருடங்கள் நிதித்தியாசனம் செய்துதான் ஆக வேண்டும். அது அவங்கவுங்கள பொறுத்து. நீங்க எப்போ உங்க துக்கத்திலிருந்து உங்களை விடுவிச்சுக்கிறீங்கிறது உங்களுக்கு தானே தெரியும். சாஸ்திரம் தோணும், புரிஞ்சுங்களா? அடுத்தது
சங்கல்பத்தினால் என்ன வருது நமக்கு? சங்கல்பத்தினால் பிறந்த ஆசைகள் அனைத்தையும் மிச்சமர திறந்து விட்டு உள்ளத்தால் எல்லா பக்கத்திலிருந்தும் இந்திரிய கூட்டத்தை நன்கு அடக்கணும். நிதித்தியாசனம் பண்ணணும்னா இந்திரிய அடக்கம். ஒரு பகவத்கீதை ஃபுல்லா எங்கெங்க கிடைக்குது சொல்லிட்டே தான் இருக்க. இந்திரிய அடக்கம், மன அடக்கம் ரெண்டும் வேண்டும். இந்திரிய அடக்கம்னா அந்த அவுட் ஆஃப் மைண்ட் அவுட் ஆஃப் சைட்டுங்கிற சைக்காலஜி தான் இந்திரிய தமக. அப்புறம் சமகங்கிறது மனதில் இருக்கிற வாசனைகள் வெளியில் வரும்போது அதை கண்டு பயந்து ஓடாமல் மனதை அதை நின்று அதை ஃபேஸ் பண்ணி, அந்த எண்ணங்கள் உள்ள இருந்து வரும்போது அதை நின்று ஃபேஸ் பண்ணி மனதை வேறொரு விஷயத்தில் செலுத்துவது என்பது சமகா. இது ரெண்டையும் பிராக்டிஸ் பண்ணணும். உறுதியான அறிவு, ஆத்மாவின் கண் நிலைநாட்ட பெற்ற மனதால் சிறிது சிறிதாக அமைதி பெறுக. ஒரே நாள்ல அமைதி பெற ஓம் சாந்தி 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 சீக்கிரம் சொல்லிடலாம். ஆனா மன அமைதி வருவது சிறிது சிறிதாக தான். நம்ம எங்க நோக்கி போவோம்? அமைதியை நோக்கி போவோம். வேற எதையும் நீ நினைக்காமல் இருக்க வேண்டும். 26வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? எதோ எதோ நிச்சரத்தி மனச்சஞ்சல ஸ்திரம். என்ன சொல்லலாம்? அலைவு. மனம்னா என்னதா? அலைதேதான் இருக்கும். படைக்கப்பட்டது அப்படித்தான். அலைவதும் நிலையற்றதுமான மனது எக்காரணத்தால் எதன் கண் திரிகிறதோ அதனை அதனவிருந்து மீட்டு விட்டு ஆத்மாவசத்தில் கொண்டு வருக. எங்கெங்க போய் மனம் லாக் ஆகுதோ அதை சிந்திச்சு அதை அனித்தியம்னு புரிஞ்சுக்கிட்டு, அனித்தியம்னு தெரிஞ்சாவே மனம் என்ன ஆயிரும்? நம்மை நோக்கி வந்து. ஏன்னா மனம் ஏன் நோக்கி போகுதுன்னா, ஒரு சத்தியத்துவ புத்தி இருக்கிற வரைக்கும் மனம் அதில் நோக்கி ஓடும். அப்போ போனதுக்கு அப்புறம் ஐயோ மனசு போகுதேன்னு கவலைப்படாத. எந்த இடத்துக்கு மனம் போச்சோ அந்த இடத்த விசாரம் பண்ணி என்னன்னு தெரியுனது அனித்தியம். ஏன் மனமே அப்படின்னு மனத்துக்கு நீ புரி வச்சுனே மனம் என்ன ஆயிரு? திரும்பி வந்து சத்தியத்திலிருந்து போகுது. ஸோ யூ ஹாவ் டு டூ இட். அப்புறம் ஆசைகளை அடக்கிய பின் என்ன பண்ணணும்? மிக சாந்தமான மனதுடைய ரஜோகுணத்தின் வேகம் தனியணும். தியானம் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் எடுத்துக்கோங்க. ஞானத்தை பெற்றாலும் இந்த ரஜோகுணம் இருக்குது பாருங்க, அதுல இருக்க வரைக்கும் நீங்க நிதித்தியாசனத்துல தொடர்ந்து இருக்க முடியவே முடியாது. சத்துவ குணத்துக்கு வரணும். இது முடிஞ்ச அந்த வேலை, பிசிக்கல் அந்த வேலை, இந்த வேலை, அந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு, இப்படி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நிதித்தியாசனத்துக்கு மனம் வந்து அமையாது. பாப்பமற்றவனே தானே பிரம்மமாக யோகிக்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போதுதான் நான் பிரம்மங்கிற அந்த இன்பத்தில் அவன் நிலைத்திடுவான். இங்கனம் மனதை ஆத்மாவில் சதா நிலைக்க செய்து பாப்பம் நீக்க பெற்ற யோகியானவன் எப்படி அந்த பாப்பத்தை அவன் நீக்கிறான்? ஏன்னா அந்த மனதில் ஆத்ம ஞானத்தில் தொடர்ந்து நிற்க முடியாததுக்கு காரணம் என்ன? குரு இல்லை, சாஸ்திரம் அல்ல, என்னோட முயற்சியிலையும் அல்ல, நான் செஞ்ச பாப்போம். அதுதான் என்ன பண்ணாது, என்னைய கொண்டு அங்க இருக்கிறக்கு விடாது. அணுவி ராஜா அணுவி, உனக்கு என்ன இத்தனை இருக்குது பார்ப்போம், அதையெல்லாம் விட்டு போட்டு நீ அங்கே போய் உட்காரலான்னு பார்க்குறியா? வான்னு சொல்லி என்ன பண்ணும்? நம்மளை கொண்டு அந்த நிதித்தியாசனத்தில், என்னை நிதித்தியாசனத்திலிருந்து தடுப்பது என்னுடைய பாப்பம். சாஸ்திரமோ குருவோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ வீட்டுக்காரோ குழந்தைகளோ பொண்ணுமே கிடையாது, யாருமே கிடையாது. நாம் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம். யாரும் நம்மளோட நிதித்தியாசனத்துக்கு தடை விதிக்க முடிகிற சக்தி இறைவன் கொடுக்கவில்லை. அப்ப பாப்பம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அந்த பாப்பத்தை குறைச்சாதான் என்ன பண்ண முடியும்? நம்மளால நிதித்தியாசனம் உட்கார முடியும். எப்படி பாப்பத்தை குறைக்கிறது? கர்மயோகம், பஞ்சமகாயக்னம். சொல்லுங்க, வேற என்ன பண்ணணும்? அது நீங்க பூஜையே பண்ணாலும் எப்படி பண்ணணும்? ஈஸ்வரா, அதான் சொன்னேன், ஈஸ்வரா எங்க கோயிலுக்கு போனா அதையும் என்ன நிஷ்காமமா பண்ண தெரியணும். பாப்பா குறையணும்னா நீங்க ஒரு பொருளை வேண்டி கோயிலுக்கு போறீங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் கொடுத்தா எல்லாம் பாப்பா குறையாது. ஏன்னா நீங்க என்ன ப்ரேயர் பண்ணீங்கன்னா புண்ணியம் தான். கண்டிப்பா நீங்க செய்யற செயல் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது புண்ணியம் தான். ஆனா நீங்க கேட்கறது வேற, அப்ப அது அங்கதான் போகும் உங்க புண்ணியம். அப்படி இருந்த வேலையாகாது. நிஷ்காமமாக புண்ணியம், பூஜை, புனஸ்காரங்கள் எதா இருந்தாலும் பண்ணீங்கன்னா பாப்பம் குறையும். அது மட்டும். ஆனா கோயிலுக்கு போய் பாப்பத்தை குறைச்சுக்குன்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. எங்கேயுமே பஞ்சமகா யக்னங்கள் கர்மயோகம் தான் சொல்லிக்கிட்டு வருது சாஸ்திரம். எங்காச்சும் பகவத்கீதையில் இது வரைக்கும் நீங்க பாத்தீங்களா அங்க கோயிலுக்கு போய் பாப்பத்தை குறைச்சுக்கோன்னு எங்காவது சொல்லிதானே? கோயிலுக்கு போய் பாப்பத்தை குறைச்சிக்கோ, அப்பதான் நீ நிதித்தியாசனம் பண்ணக்கூடிய பாப்பத்துல விடுபடுவான்னு சொல்லி இருக்குதா? இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்தலங்களுக்கு, சிவஸ்தலங்களுக்கு போ சொல்லுதா? பகவான் சொன்னாரா? இல்ல எல்லா விஷ்ணு ஸ்தலத்துக்கும் போ, அப்பதான் யூ கேன் கம் இன்டு நிதித்தியாசனம் சாஸ்திரம் சொல்லுச்சா? எந்த இடத்துலயாவது சொல்லி இருக்குதா? போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல,
அதனோட பர்பஸ் வேற. இங்க வரணும்னா இதுதான் ரூட்டு. ஏது கர்மயோகம் பஞ்சமாக யக்ஞம் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் பாப்பத்துக்கு குறைக்கிறதுக்கு ஒரே வழி. நீங்க எங்க லூப்போல் விட்டீங்கனாலுமே அந்த பாப்பம் முன்னால் நின்னுக்கும். அதனாலதான் நம்மளால ஞான நிஷ்டைக்கு வர முடியவில்லை. நல்ல பகவான் சொல்றது நல்ல இங்கன மனதை ஆத்மாவில் சதா நிலைக்கு பாப்பம் நீக்கப்பட்ட. அதனால சொன்ன பாப்பம் நீக்கப்பட்டவன் தான் யோகி. ஞான யோகியா இருக்கிறான்னா கண்டிப்பா பாப்பத்தை நீக்கிருக்கணும். அதுக்குதான் அவர் முதல்ல இருந்து சொல்றார் என்னென்ன மெத்தடுன்னு சொல்லலாம். அதை அவன் என்ன பண்றான், எளிதில் அந்த ஞானத்தை பெறுகிறான். சரி, இந்த மாதிரி ஞான சித்தி பெற்றவனுக்கு உலகத்துல ஏதாவது மாறுமா? அழகான ஸ்லோகத்துல என்ன, அவன் ஞானத்தை பெற்றோன்ன தன்னை சுத்தி இருக்கிறது உலகம், உறவுகள், குடும்பம் இதெல்லாம் மாறுமா? யோகத்தில் உறுதி பெற்று எங்கும் சமதிருஷ்டி உடையவனுடைய தன்னை அவன் என்ன பண்றான், என்ன அவனுடைய விஷன் மாறுது, எல்லா உயிர்களிடத்திலும் தன்னையும், தன்னை எல்லா உயிர்களிடத்திலும் அவன் காண்பான். சர்வபூதத்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹா. அவனுடைய விஷன் தான் மாத்திக்கிறான தவிர அவனை சுத்தி இருக்கிற உலகம் மாறாது. மாற வேண்டிய அவசியம் இல்லைங்க. நமக்கு என்ன, நம்மளுக்கு சமதர்ஷனம் இருந்தது அப்படின்னா எப்படி, நான் ஆத்மஸ்வரூபமாக்கிய நான் என்னோட ஆத்மா தான் எல்லாரிடம் இருக்கிற ஆத்மாவும் என்னோட ஆத்மாவும் ஏகா சமதர்ஷனம். அதுதான் மிஷன் தான் மாறவே தவிர சூழ்நிலைகள் மாற வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்னை எல்லாவற்றையும் என்னிடத்தில் காண்கிறானோ அவன் காட்சியில் என்று நான் மறைவதில்லை. ஈசாவாசிய விதகும் எதை பார்த்தாலும் அவனுக்கு என்னதான் தெரியும், இறைவனாகத்தான் தெரியும். அவனும் என் காட்சியிலிருந்து மறைவதில்லை. நான் அவனு ஒண்ணுங்கிற அந்த மாதிரி நிதித்தியாசனத்தில் ஞான நிஷ்டையில் இருக்கிறவங்களும் நானும் ஒண்ணு. சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத்யேக. அப்புறம் என்ன சொல்ற, அதனால உள்ளது ஒன்றே என்று உறுதி கொண்டு எல்லா உயிர்களும் இருக்கிற என்னை போற்றும் யோகி எப்பாங்கில் இருப்பினும் என்னிடத்தில் இருப்பவன் அவன்தான் உலகத்தில், அவன்தான் யோகி, அவன்தான் என்னிடத்தில் இருப்பவன் ஆகிறான். என்னிடத்தில் இருப்பவன்கிறது வாழும் பொழுதே அவன் இறைவனிடத்தில் இருக்கிறான். இறந்ததுக்கு அப்புறம் போற வைகுண்டமோ இங்க பேசலை, இறந்ததுக்கு அப்புறம் போற கைலாசத்தை பத்தி இறைவன் மோட்சம்னு சொல்லலை. வாழும் பொழுதே அவன் என்னிடத்தில் இருக்கிறான். யார சொல்றாரு, ஜீவன் முக்தகா. வாழும் பொழுதே அவன் என்னிடத்தில் இருக்கிறான். அர்ஜுனா, தன்னையே ஓமையாக கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் எங்கும் ஒப்பு காண்பவன் பரம யோகி என கருதப்படுகிறான். மெஷர்மெண்ட் ஸ்கேல் என்னது, இது இந்த செயல் நம்ம செய்யறோம், இது துக்கமா, இது இப்ப நாம ஒருத்தட்ட ஒண்ணு சொல்றோம், அது அவங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் தர்மம் என்ன, எனக்கு எது தர்மமோ எது எனக்கு ஹிதமோ அதைத்தான் நான் மற்றவங்களுக்கு செய்யணும். எது எனக்கு அஹிதமோ மற்றவங்களுக்கு அதை செய்யக்கூடாது. ஏங்க இது எனக்கு மெஷரிங் ஸ்கேல் எதை வச்சுங்க கண்டுபிடிக்கிறது? யூ ஆர் த மெஷரிங் ஸ்கேல். இப்போ நம்ம ஒருத்தர் சொல்றோம் அப்படின்னா நம்ம பாயிண்ட்ல இருந்து அது தோறுது. நம்ம என்ன பண்ணணும், அவங்க பாயிண்ட்ல இருந்து யோசனை பண்ணி பார்க்கணும், நம்ம கேட்கறது சரியா இருக்குமா. அதுக்குதான் சாஸ்திரம் படிக்கிறோம். இப்போ என்னோட பாயிண்ட்ல ஒன்று கேட்குறீங்க, அதை யார்கிட்ட கேட்குறீங்களோ அவங்க பாயிண்ட்ல இருந்து திங்க் பண்ண தெரியணும். அப்ப என்ன தெரிஞ்சிடும், அதான் மெஷரிங் ஸ்கேல். தன்னையே அவன் என்ன வச்சுக்கிறான், அளவுகோலாக. அதுதான் தர்மம். தர்மமே புரியாம எங்க சாஸ்திரத்துக்கு வர்றது, அதுதான் தர்மம். இன்பத்தையும் துன்பத்தையும் எங்க அவன் பண்றான், தன்னையே அளவுகோலாக கொண்டு அவன் மெஷர் பண்ணிக்கிறான். அடுத்தது அர்ஜுன அப்ப கேட்கிறான், 33வது ஸ்லோகத்துல கேட்கிறான், மதுசூதனா சமமாக பார்த்தல் அப்படின்னு சொல்றீங்களே, ஒரு யோகம்னு சொல்றீங்களே, உறுதியான நிலைத்திருக்கும் என்று அழைகின்ற நான் சமமா இருக்க, என் மனம் சஞ்சலமா இருக்குது, என்னால் அதுல நிக்க முடியும்னு எனக்கு தெரியல. என் மனம் அப்படி என்ன பண்ணுது, யோயம் யோகஸ்துவா புரோக்தக சாமியேன மதுசூதன ஏதஸ்யாகம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாஸ்திரம். சஞ்சலமாவே இருக்குது என் மனம். நீங்க சொல்ற மாதிரி என்னால் அந்த நிதித்தியாசத்துல போய் நிக்க முடியுங்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறத அவர் சொல்லார். சஞ்சலம் ஆத்ம கிருஷ்ணா, மனம் அலையும் தன்மையுடையது, திகைக்க செய்வது, வலிமையுடையது, திடமுடையது. அதை
காற்ற போல என் மனம் போயிட்டு இருக்குது, என்னால் அடக்கவே முடியலையே கிருஷ்ணா. அது பகவான் சொல்வார், எஸ் ஒத்துக்குவார். நான் மனசை இப்படித்தான் படைச்சிருக்கிறேன். மனம் கட்டுப்படாதது, அலையும் தன்மையுடையது. முதல்ல ஏத்துக்கும். ஐயோ என் மனசு சஞ்சலமாகுதே சஞ்சலமாகுதேன்னு சொல்லாத. படைச்ச படைப்பே நான் அப்படித்தான் படைச்சிருக்கிறேன், பையப்படாத. எனினும் புந்தியின் மைந்தா அபியாசத்தை பதஞ்சலியோட அப்படியே கொண்டாடுறீங்க. மனதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அபியாசேன வைராகியேன. அபியாசத்தின் மூலியமாகவும் வைராகியத்தை மனது கொடுக்கிற மூலியமாக மட்டும்தான் தியானம் நிதித்தியாசனம் சாத்தியம். ஸோ நீங்கள் என்னதான் மெடிடேஷன் பண்ணினாலும் வைராகியங்கிற சப்ஜெக்டை தொடாமல் ஏதாவது மெடிடேஷன் சொல்லித்தராங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்கட்டு வித்தை. நல்லா பார்த்துக்கங்க. இவர் என்ன சொல்றாரு, மெடிடேஷன் நீ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அபியாசங்கிறது தொடர்ந்து பண்ணணும். ஒரு குறிப்பாக அதெல்லாம் நல்லா பண்ணிடுறாங்க இந்த காலத்தில், நம்ம அதை தப்பே சொல்ல முடியாது. அதாவது இந்த 5 மணிக்குன்னா அந்த காலத்தில் குறிப்பிட்ட காலத்தில் அபியாசம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஓகே, வைராகியம் எந்த மெடிடேஷன் சென்டர்ல பேசுறாங்கன்னு சொல்லு. பதஞ்சலி என்ன சொல்றாரு, நீ சாதாரண மெடிடேஷன் நிதித்தியாசனத்துல விடுங்க, அவங்க எங்க அங்க வராங்க. சாதாரண தியானத்துக்கே பதஞ்சலி என்ன சொல்றாரு, அதைத்தான் கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப பதஞ்சலி சொன்ன சரியா இருந்தனால தானே கிருஷ்ணன் சொல்றாரு. என்ன சொல்றாரு பதஞ்சலி அந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட், அந்த சூத்திரத்துல என்ன வரும், ஃபர்ஸ்ட் எடுத்துன அபியாசேன வைராகியம். இது 2 இருந்தா தான் என்ன பண்ண, வைராகியம்னா என்னன்னு தெரிஞ்சு. வைராகியம்னா என்ன, அந்த பொருள் வாங்கி அவனு வைராகியம் உட்காந்துருக்காளுங்க, அதுக்கு பேர் பிடிவாதம். தேர் இஸ் a lot of difference between பிடிவாதம் அண்ட் வைராகியம். 2 அது மாதிரி குவைட் ஆப்போசிட் வேற. ஏன்னா அந்த பொருள் வாங்கியே ஆவணும் அப்படி நிக்கிறதுக்கு பேரு பிடிவாதத்துக்கு பேர் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வேர்டு, ராங் வேர்டு. பிடிவாதங்கிறது பொருள் அடைஞ்சே ஆகணுங்கிறது. வைராகியங்க அந்த பொருளை விடுதல். என்ன 2 ஆப்போசிட் பாருங்க. வைராகியம்ங்கிறது பொருளை விடுதல், நாம என்ன வச்சுட்டு இருக்கிறோம், அந்த பொருளை அடைதல். தப்பு, முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வைராகியங்கிறது வேற மாதிரி. ஸோ வைராகியம்னா விடுதல், அதுதான் வைராகியங்கிற மீனே விடுதல். எப்படி ஒலிம்பிக் சாம்பியன் மற்ற எல்லாத்தையும் விட்டா, என்ஜாய்மெண்ட்டு, ஹோட்டலு, ஃபுட்டு, என்ஜாய்மெண்ட்டு, பார்க்கு, அம்யூஸ்மெண்ட் பார்க், இது எல்லாத்தையும் ஏன் விட்டான்? கோல். வெரி ஃபிக்ஸ் த கோல், அதெல்லாம் விடுறது கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் நான் விட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது கூட அவன் ஞாபகத்தில் வராது. ஏன், அவன் எங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டான், ஓடணும் ஓடணும் ஓடணும். ஐயோ நான் இதெல்லாம் விட்டு அவன் நினைச்சிருப்பான் நினைக்கிறீங்க. வாழ்க்கையில விட்டதையே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன், அவன் மனம் அதை சிந்திக்க கூட அவனுக்கு காலம் கிடையாது. அவனுடைய கோல் எங்க இருக்குது, மனம் முழுவதும் எங்க இருக்கும், அதுல போய் அந்த மெடல் வாங்குறது. அப்புறம் பாருங்க, அதை பத்தியே தான் படிப்பான். யார் யார் ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டாங்கன்னு படிப்பான். ஏன் அவங்கெல்லாம் என்ன ப்ராக்டிஸ் பண்ணான்னு அவன் என்ன ஃபுல்லா பாருங்க அப்படியே போய் ஒட்டிக்குவான். அந்த ஒலிம்பிக்ல யார் யார் கலந்துக்கிட்டாங்க, இதுக்கு முன்னால எல்லா கேள்வியும் கேளுங்க, டக் டக்குன்னு அந்த பைபிள் சொல்லுவான். ஏன், அதில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க, அவங்க என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அவங்க எத்தனை வருஷம் அதில் இருந்தாங்க, அவங்க சொல்லிக் கொடுக்குற கோச்சில் யார், அதில் அவங்க யார்கிட்ட போய் சேர்ந்தா, அவங்க இப்படியே தான் அப்படியே அந்த ஃபீல்டு எப்படி போனா அந்த பையன் அந்த மாதிரி ஃபிக்ஸ் த கோல். அப்போ அவனுக்கு வைராகியம் என்ன கிடைக்குது, ஈஸியா கிடைக்குது. அதைத்தான் சொல்றாரு, தியானம் பண்ணணும்னா என்ன இருக்கணும், முதல்ல வைராகியம், அப்புறம் அபியாசம். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு, மனதை அடக்காதவன் யோகத்தை அடைய முடியாது. அது என்ன சொல்றாரு கிருஷ்ணன், அது எங்க இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு, மனதை அடக்காதவன் எங்க வர முடியாது, யோகத்துக்கு வர முடியாது. மனத்தை அடக்கி முயல்பவனுக்குத்தான் இயலும். மன அடக்கம் இஸ் வெரி, முதலையும் சொன்னார் இந்திரிய அடக்கம், இப்ப சொல்றாரு மனதை அடக்கு. மனதில் வருகின்ற வாசனைகள் வெளியில் வரும்போது அதை வருபட்ட விதை போல சக்தி இல்லாமல் செஞ்சு வச்சிரு. அப்போ எங்க மனம் எதை நோக்கி ஓடுதோ வாசனைகள், அந்த விசாரம் பண்ணி அதை அனித்தியம்னு புரிஞ்சுட்டீங்கன்னா மனம் என்ன ஆயிரும், திருப்பி உங்ககிட்ட வந்துடும். எது அந்த வாசனைகள் வந்த விஷயத்தை நோக்கி ஓடாது. என்ன புரியணும், பிரிங்கிங் ஈஸ்வரா. போகும்போது இது இறைவன் கொடுத்தது, இது அனித்தியம் அப்படிங்கிறது புரியும் போது என்ன ஆகும், மனம் நம்ம கிட்ட அமைதியா ரிலாக்ஸா உட்காந்துக்கும். அதுதான் மனம், அதுதாங்க பலம் பெற்ற மனம். அந்த பலம் இருந்தா தான் சாஸ்திரம் புரியும், பெற்ற ஞானம் நழுவாமல் நிற்கும். மனதை பலப்படுத்தி வச்சுக்கணும். அடுத்தது அர்ஜுன கேட்கிறான் மறுபடியும், ஸ்ரத்தை உடையவன் முயற்சி குறைவினால, ஸ்ரத்தையெல்லாம் இருக்கு ஆனா என்ன பண்ணிட்டான், எல்லாரும் பண்ற தப்பு இதுதான், முயற்சி பர்ஃபெக்டா பண்ணல, அப்ப நழுவிடுறான். அவன் என்ன கதி அடைவான்,
அதுக்கு அவர் சொல்றாரு, அதாவது அவனுக்கு என்ன டவுட்னா, இந்த திரிசங்கு லோகம் போல இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம முயற்சி பண்ணிட்டானா அவனோட நிலை என்ன அப்படிங்கிறது. அதுதான் பகவான் சொல்றாரு, அவன் அப்படி போக மாட்டான். அவனுக்கு இம்மையிலேயோ, அதுக்கு அந்த ஸ்லோகம் பார்த்த நைவேக நாமுத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே நகி கல்யாண கிருத்து. அவன் துர்கதியை அடைய மாட்டான். யாரு? கல்யாண கிருத்துங்கிற. துர்கதிம் தாத்த கச்சதி never ever he will get into துர்கதி. ஏதாவது இந்த ஆன்மீக பாதையில் இறைவனை பற்றி அறியணுங்கிற பாதையில ஒரு துளியூண்டு எஃபெக்ட் போட்டா கூட அது வீணாகாது. ஆனா கண்ணுக்கு முதல்ல இப்ப தெரியாது. ஆனா அது அவனுக்கு அடுத்த எவ்வளவு முயற்சி பண்ணி எத்தனோடு பெற்றிருந்தாலும் அது அடுத்த ஜென்மத்தில் அவனுக்கு அது உதவும். அவன் வேற என்ன பெயர் வைக்கிறாரு? கல்யாண கிருத்து. அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிற பயன் இல்ல. கல்யாண கிருத்துனா கல்யாணம் இங்க மோட்சம். மோட்சத்துக்குண்டான கிருத்துன டூ, சில வேலைகளை செய்தவன், அதான் கல்யாண கிருத்து. மோட்சத்துக்கு உண்டான பாதையில் முயற்சி செய்து போயிட்டு பாதியில இறந்து போயிட்டு அவங்க அது என்ன ஆகும்? இதுதான் அவனோட கேள்வி. பண்ணிட்டு வேஸ்டா போயிருமே. ஏன்னா மற்றவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருந்தா கூட 4 ஐஸ்கிரீம், 4 ஹோட்டலு, 4 அம்யூஸ்மெண்ட் பார்க் சுற்றி இருக்கலாம். அதையும் தொலைச்சிட்டு இங்க வந்து மோட்சமும் வராம வேஸ்டா போயிருமே. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் அதுதான். ஏன்னா மற்றவங்க வீட்டில் சொல்லிட்டே இருப்பாங்களா, ஏ யூ ஆர் வேஸ்டிங் யுவர் லைஃப், ஏ யூ ஆர் வேஸ்டிங் யுவர் லைஃப், நாங்கள் பாரு எப்படி ஜாலியாக இருக்கோம், நாங்கள் பாரு எப்படி போகிறோம், நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், நீ உன்னை நீயே வர்த்திக்கிற, அப்படி வேறு சொல்லி வேறு வச்சிருப்பாங்களா. அது வேற ஓரமாக ஓடிக்கிட்டு இருக்குமா? இங்கே நமக்கு வேற இங்கே போகிற பாதையில் வேற போய் எட்டி பிடிக்காது, எட்டாக்கணியாவே அது வேற ஓடிக்கிட்டு இருக்குதா. மோட்சம் மோட்சங்கிறாங்க. எவ்வளோ தூரம் போனாலும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் போகுது. அது நான் இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் அது இன்னும் கொஞ்சம் தூரம் போகுது. இப்படி வேற ஓடுதா? அப்போ என்ன ஒரு நாளைக்கு வரும்? இறைவனுக்கு எவ்வளோ அழகா நம்மளை தெரிஞ்சு வச்சுருக்கா பாருங்க. கண்டிப்பாக 6வது அத்தியாயம் இந்த இடத்துக்கு அவங்க என்ன டவுட் வந்திருக்கோம், நம்ம கம்முன்னு அவங்களோட கூட போயிருக்கலாமே, கொஞ்சம் என்ஜாயாச்சும் பண்ணி செத்துருக்கலாம். இங்கே வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டையும் விட்டு போட்டு இங்கே வந்து நாம் போனதை அடையும். கவலைப்படாது, யோர கல்யாண கிருத்து. நம்ம எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாரு? கல்யாண கிருத்து. அவனுக்கு இம்மையிலேயோ அழிவு என்பது அவனுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் அதில் முன்னேறுவானே தவிர அழிவு என்பது கிடையாது. அதனால் அவன் நலிவை அடைய மாட்டான். எவ்வளவு முயற்சி பண்ணியோ அதற்குண்டான உனக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த ஜென்மம். யோக பிரஷ்டன் முக்கியமான அந்த மாதிரி பயம் வரும்போது நம்ம என்ன நினைச்சுக்கணும்? நமக்கு என்ன பேர் கொடுத்துருக்காரு? யோக பிரஷ்டன். புண்ணியம் செய்தவன் உலகங்களை அடைந்து அங்கு நெடிது வாழ்ந்திருந்து செல்லம் பெற்ற, அதாவது அப்படி ஆஃப்டர் டெத்து, அதாவது முயற்சி பண்றான், இறந்துடுறான். ஆஃப்டர் டெத்து அவன் சொர்க்க லோகம் போகணுமோ என்னென்ன அவனுடைய புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி லோகங்களுக்கு போவான். போயிட்டு திரும்பி வந்து இங்கு பிறக்கும் போது மனித ஜென்மம் கன்ஃபார்ம். அடுத்தது எங்கெங்க இடத்துல பிறப்பான்? யோகி நாம் குலே, ஒரு செல்வந்தன் வீட்டில் வந்து பிறப்பான். அதாவது இந்த வேதாந்தம் படிப்பதற்கு உண்டான சூழ்நிலைங்கிறத அவருக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்றாரு. எந்த இடத்துல வந்து பிறந்தா அது படிப்பதற்கு உண்டான சூழ்நிலை உருவாகுமோ அந்த சூழ்நிலையில் வந்து பிறப்பான். அப்ப நாம யோகம் படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போன ஜென்மத்தில் நாம் அனைவரும் ஏதோ முயற்சியை செய்து யோக பிரஷ்டனாக வாழ்ந்திருப்போம். இல்லைனா இந்த ஜென்மத்துல படிப்பதற்குண்டான வாய்ப்பு நான் அமைச்சிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்களாக நினைத்து இந்த வாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியவே முடியாது. அப்ப அந்த செட்டப் நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டாந்து நம்மள தொப்புன்னு இறைவன் போட்டிருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணி இருக்கணும்? போன ஜென்மத்துல கொஞ்சமாவது முயற்சி பண்ணி இருக்கணும். சோ இந்த ஜென்மத்துல நான் முயற்சி பண்றேன், ஆனா மறுபடியும் என்னால அடைய முடியலனா அடுத்த ஜென்மத்துல என்ன கிடைக்கும் நமக்கு? யூ கேன் கண்டினியூ திஸ் லைஃப் ஸ்டைல். இததான் இந்த இடத்துல உறுதி பண்றார். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வர டவுட்டே இதுதான். அவங்க அது இவங்களுக்கு உறுதி இல்லாதனால அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க. அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? எனக்கு என்னுடைய கொள்கையில் உறுதி இல்லை. ஒலிம்பிக் ஓடுறவன் இன்னும் என்ன மற்றவங்களாம் சொல்றாங்க, நம்ம புலம்பிட்டாங்க இருக்கிறான் ஒலிம்பிக் ஓடுறவன், டேய் நீ இங்கே ஓடினா உனக்கு ஜாபு கிடையாது எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பொழுதுக்கும் 20 வயசுல 24 வயசுல ஜாபுக்கு போகிற வயசுல ஓடிட்டு உட்காந்துருந்தானா என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? டேய் நீ ஓடினா ஒன்றும் கிடைக்க போறதில்ல, ஜாபுக்கு போனால் பணம் கிடைக்கும், கல்யாணம் பண்ணா குழந்தை பெற்றா, இதுதான்டா லைஃப், நீ எல்லாத்தையும் விட்டு போட்டு ஓடுற எந்த உலகம் சொல்லு அவனை? அப்படிதானே சொல்லு உலகம். ஆனா அவருக்கு அசஞ்சானா கல்யாணம் அது இதாச்சு, நான் அதை பெற்றுட்டு தான் அப்புறம் லைஃப்ல வேற ஏதாவது திங்க் பண்ணுவேன் போறானா இல்லையா?
கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பொண்டாட்டி வேலைக்கு போட்டு சம்பாதிச்சு வச்சுட்டு நீ ஓடுற பசங்களாம் நம்ம பார்க்குறோம். நீ கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கோ, நான் அதை வின் பண்ணிட்டு வந்தேன், அதை ஏற்றுக்கிற மனைவிகளையும் நம்ம பார்க்குறோம். இதுதாங்க லைஃப். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட். நீ அவன் சாதிக்கணும் விரும்புறானா அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கணும், அப்புறம் அவன் சாதிக்க விடணும். அப்படி யாரு அப்படி இது மாதிரி வேதாந்த பதவி பாருங்க, நம்ம போயிட்டு இருக்கோம், அவங்க இதை சொன்னாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க, என்ன அர்த்தம்? அது உங்களை அது அது நினைவுக்குள்ள இந்த காதுக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் சொல்றாங்க, அது என் காதுக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? கோலை உறுதியா நான் இன்னும் பிக்ஸ் பண்ணின்னு அர்த்தம். அவங்கெல்லாம் காரணமே இல்லை. நீங்க கோலை பிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த காதுக்குள்ளேயே அந்த பேச்சு உள்ள நுழையாது. ஆச்சா, காதுக்குள்ள நுழைஞ்சா தானே அது மெமரியில பதிஞ்சு அடுத்துக்கிட்ட வாயில வரும். காதுல போனா தாங்க வாயில வரும். நீங்க கோல் பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் அது இந்த காதுக்குள்ளே போகாது. அவன் பிராக்டிஸ் பண்ண எப்படி அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். இவங்க பாட்டு பேரண்ட்ஸ் கத்திட்டு இருப்பாங்கடே, ஒரு வேலை பாடுறா, ஒரு கல்யாணம் பண்றா, பண்ணிடா. நோ வே. அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா அதை அடையணும்னு? அப்புறம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, ஆடா அவங்க அம்மா, நான் தான் அவனுடைய அம்மா. அப்பா என்ன பாரு, போகாதரா போகாதரான்னு கால் அடிச்சவர் என்ன சொல்லுவாரு, நான் தான் அவனுடைய அப்பா. அம்மா என்ன சொல்றாங்க, நான் தான். ஆனா வேதாந்தத்துல நம்மள யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்க நானே அடிச்சுட்டீங்க, நான் தான் அவளுடைய அம்மானோ. ஏன்னா இந்த விஷயம் வெளியில அங்க கோல்டு மெடல், ஒலிம்பிக் மெடல் தெரிஞ்சு போயிடும். அவன் அடைஞ்சிட்டான், கோல் அடைஞ்சிட்டாங்கிறது உலகமே அவனை திரும்பி பார்க்கும், உலகமே பாராட்டும். ஏன்னா அது கண்ணுக்கு முன்னால தெரியுது. ஆனா ஆன்மீக பாதையில் நீங்க முன்னேறினீங்கன்னா உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ அல்லது யாருமே நான் தான் இந்த மோட்சம் அடைந்த இந்த பெண்ணினுடைய தாயினோ தந்தையினோ ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தேவையில்லை, அவனுக்கு அங்க தேவை. ஒலிம்பிக் மெடல் வாங்கினவனுக்கு உலகத்தினுடைய பாராட்டுக்காகவே ஓடினவன் நிறைய பேர் பாடுங்க. அது மூலியமா பேரும் புகழும் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் ஓடி இருப்பான் இல்லைங்களா? அவன் எதுக்கு ஓடினா? பேரும் புகழும் உலகத்துல நம்புறவன் ஆகணுங்கிற அந்த வெறியில தான் ஓடினான். ஆனா இங்க ஆத்ம ஞானத்துல போறதுல நம்ம பேரும் புகழுக்காகவோ நம்மள மற்ற 4 பேர் ரெகனைஸ் பண்ணுங்கிறதுக்காகவோ நம்ம இந்த பாதையை பிடிக்கல. ஸோ வி ஆர் நாட் இன் நீட் ஆஃப் எனி அப்ரிசியேஷன் ரெகக்னிஷன் ஃப்ரம் அதர்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் லௌகீக விஷயத்தில் ஒன்னை அடைவதற்கும் வேதாந்தத்தில் நாம் அடைகிற விஷயத்துக்கு இதுதான் வித்தியாசம். ஏன் நான் பிடிச்சது என்னது? சத்தியம், நித்தியம், பூர்ணம். It gives me பூர்ணம். I don't want any recognition. யாரும் பாராட்டவும் மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பாராட்ட தெரியாது. நம்ம என்ன அடைஞ்சிருக்கிறோங்கிறது அவங்களுக்கு, உலக மக்களுக்கு ஒலிம்பிக் அடைஞ்சவனு தெரியும், அதனால பாராட்டுறாங்க. நாம் அடைஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாது. நீங்க இதை ஒரு ஸ்கூல்லையும் போய் நம்ம அப்ரோச் பண்ணும்போது தெரியும் நம்மளை பத்தி அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அங்க போய் பேசிப்பாரு, காலை விட்டுக்கிற தூசை விட கேவலமா நம்மளை பார்ப்பாங்க. அதுக்காக நாம அலைஞ்சுங்களா, அது வேற விஷயம். அப்படிதான், ஏன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்புறம் ஒரு கிளாஸ் கேட்டதுக்கு அப்புறம் குய்யின்னு வர்றாங்க, ஓ இவ்வளவு பெரிய விஷயம் வச்சிருக்கீங்களா, வாங்க வாங்க வாங்க. அந்த ஒரு கிளாஸ் எடுக்கிறக்குள்ள நாங்க படுற வாடுக்க வருங்க, கெஞ்சி கூத்தாடி. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நாம அதை அப்ப அங்க போய் வந்துட்டு என்ன நான் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் கூட ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறான், நாங்க வர்றோம். நீ ரெகனைஸே பண்ண வேண்டாம். உனக்கு ரெகனைஸ் பண்ற குவாலிஃபிகேஷன், என்னை ரெகனைஸ் பண்ற குவாலிஃபிகேஷன் உனக்கு இல்ல. உங்கள்கிட்ட எப்படி நான் ரெகனைஸ் எதிர்பார்ப்பேன்? எனக்கு காரியம் ஆகணும், அந்த குழந்தைகளை ரீச் ஆகணும், அவ்வளவுதான். நீ புரிஞ்சுக்கிறியா புரியலையா அது உம்பாடு. அது எப்படியோ உள்ள போய், ஏன்னா அந்த பூசாரி பிடிச்சுதான் அங்க போக முடியும். ஸோ அதை பிடிக்கிற வரைக்கும் அந்த மென்டாலிட்டில இருந்து நாங்க போயிடுவோம். எப்படி? we don't want any recognition, appreciation. புரிஞ்சுங்களா? இந்த மென்டாலிட்டி தான் இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. யோக பிரஷ்ட, நீ என்ன பண்ற, இந்த வாழ்க்கையில் நீ இதை அரைஞ்சிட்டினா அடுத்த ஜென்மத்தில உனக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது குருநந்தனா இதில் முற்பிறப்பின் யோக சாதனை அறிவை திரும்பவும் பெறுகிறார். அதான் சொன்னிப்போம். இது எப்ப நீ எவ்வளவு வச்சிருக்கீங்க, விட்ட இடத்துல அடுத்த ஜென்மத்துல பிடிச்சிருப்போம். இந்த ஜென்மத்துல பிடிச்சிட்டோம்னா போன ஜென்மத்துல எங்கேயோ விட்டிருக்கிறோம். நம்மள என்ன பண்ணிக்கலாம்? ஹேட்ஸா தம்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லைனால இங்க உட்கார்ந்துருக்க முடியாது. 4 வருஷம் தம் கட்டுறீங்கன்னா முட்டு வழி அங்க போட்டு வச்சிருக்கீங்க. அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நாங்க அப்படிங்க இப்படி உங்களுடைய புண்ணியம் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா அது என்னோட பங்கு எது கிடையாதுங்க. உங்களுடைய புண்ணியம் இருந்தா தான் இங்க ஒர்க் பண்றதுக்கு வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. சரிங்களா? இப்ப அடுத்த கடைசி ஸ்லோகத்துக்கு போய் முடிச்சுக்கலாம். என்ன சொல்லி முடிக்கிறாரு? யார் சத்தையுடன் சித்தத்தை என்பால் வைத்து, முக்கியமான ஸ்லோகம், என்னை பஜிக்கிறானோ அவன் யோகிகளுக்கெல்லாம் மிக மேலானவன். இந்த ஆத்ம ஞானத்தை பெற்ற யோகி, ஏன்னா தியானம் பண்றவனும் யோகி தான், நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கணும் யோகி தான்,
அஷ்டாங்கம் பண்றவனு என்னதான், கை கால் யோகா பண்ற பாத்தீங்களா, அவங்களுக்கு பேர் என்னதான், எதையோட தன்னை இணைச்சுக்கிறான் அவனுக்கு எல்லாத்துக்கும் பேர் யோகி தான். ஆனா நம்பர் 1 யோகி யாரு? யார் ஸ்ரத்தையுடன் சித்தத்தை என்பால் வைத்து என்னை பஜிக்கிறானோ, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தெரிந்து கொள்கிற யோகிதான் நம்பர் 1 in the world. அவனுக்கு வசதி இல்லாதவனாக, சைக்கிளில் போறவனாக, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா கூட இருக்கலாம். ஆனா இறைவன் அவனத்தை என்ன சொல்றாரு? நம்பர் 1. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிகி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிகி ஓம்.